Hello students, welcome you all to the video lecture on chapter number 10 Exponents and Powers example 7. The question is we need to simplify these two subdivision problems. So the first subdivision, it is 1 by 3 the whole power minus 2 minus 1 by 2 the whole power minus 3. This overall term it is divided by 1 by 4 the whole power minus 2. So இப்போ numerator பார்த்தீங்கன்னா இதுதான் overall numerator. So இப்போ இந்த numeratorலயுமே நம்மளுக்கு வந்து ரெண்டு term இருக்கு. இது வந்து overall denominator. So before proceeding in the problem வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன law of exponents இருக்கு? A by B the whole power m இந்த மாதிரி இருக்கு. அதாவது மேல different base A கீழே ஒரு different base B. The overall power வந்து m அப்படி இருக்குன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? A power m divided by B power m இந்த மாதிரி எழுதலாம். So, using that rule, இந்த termக்கு apply பண்ணும்போது இது எப்படி எழுதலாம் 1 power minus 2 divided by 3 power minus 2. ஏன்னா இங்க numerator base வந்து 1, denominator base வந்து 3. இந்த power minus 2 இங்கேயும் apply ஆகும், இங்கேயும் apply ஆகும். இந்த மாதிரி பிரிச்சு எழுதலாமா? இது first term. Next, minus. இங்க numeratorல இன்னொரு term இருக்கு. அதுக்கும் இதே rule apply பண்ணுங்க. 1 power minus 3 divided by 2 power minus 3. அந்த power வந்து ரெண்டு termக்குமே common ஆயிரும். இதுதான் வந்து overall numerator part. அப்புறம் இந்த overall numerator part வந்து it is divided by இந்த denominator part. So denominator partலயும் இதே மாதிரி term இருக்கு. அப்ப அதை எப்படி எழுதலாம் 1 power minus 2 divided by 4 power minus 2. So இந்த மாதிரி எழுதலாமா? So இதுதான் வந்து overall numerator, இது overall denominator. இப்போ first numerator மட்டும் பாருங்க. இப்போ இந்த numeratorலயே இங்க 1 power minus 2 இருக்கு, இங்க 3 power minus 2 இருக்கு. So ஜென்ரலா நம்மளுக்கு பவர் டேர்ம் வந்து பாசிட்டிவா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த டேர்மை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுப்போம். அதாவது நியூமரேட்டர்ல இருந்தா டினாமினேட்டருக்கு கொண்டு போவோம், டினாமினேட்டர்ல இருந்தா நியூமரேட்டருக்கு கொண்டு போவோம். ஸோ தட் பவரை வந்து நம்ம பாசிட்டிவா வச்சுப்போம். ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து நியூமரேட்டர்ல இருக்கிறதுனால இது இங்க டினாமினேட்டருக்கு கொண்டு வரும்போது இந்த டேர்ம் என்ன ஆயிரும் பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ அப்போ 1 by 1 power plus 2 ஆயிருமா? 1 power plus 2. So இதுதான் வந்து இந்த 1 power minus 2 நான் என்னன்னு மாத்துறேன் 1 by 1 power plus 2 மாத்துறேன். So அதே மாதிரி இந்த 3 power minus 2 நியூமரேட்டருக்கு போகும்போது 3 power plus 2 மாறிடுமா? ஏன்னா பவர் எல்லாத்தையும் நம்ம வந்து பாசிட்டிவ் பவரா மாத்துறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ இதே மாதிரி செகண்ட் டேர்மும் அப்ளை பண்ணலாமா? 1 power minus 3 டினாமினேட்டருக்கு போகும்போது 1 by 1 power plus 3 ஆயிரும். 2 power minus 3 numeratorக்கு போகும்போது 2 power plus 3 ஆயிரும். Okay. So the overall division இங்க பாத்தீங்கன்னா 1 power minus 2 denominatorக்கு போகும்போது 1 by 1 power plus 2 ஆயிரும். plus 2 நான் plus 2 எழுதலாம் இல்ல just 2 எழுதலாம். 4 power minus 2 numeratorக்கு போகும்போது 4 power plus 2 ஆயிரும். So numerator மட்டும் first பாருங்க. அதுல numerator term denominatorக்கு போகுதுன்னா plus ஆயிரும். denominator term numeratorக்கு போகும்போது plus ஆயிரும். அதே மாதிரி denominator termல திருப்பியும் நம்மளுக்கு ஒரு numerator denominator இருக்கு. So 1 power minus 2 கீழே வந்துருச்சுன்னா 1 power plus 2. 4 power minus 2 மேல போயிடுச்சுன்னா 4 power plus 2. Okay. So once இதை பண்ணதுக்கு அப்புறமா இதை simplify பண்ண போறோம். So 1 square ன்னா என்னது 1 into 1. 1 square னா என்னது 1 ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது. 1 into 1. 1 into 1 னா 1 தான். 1 by 1 அடுத்து இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா 1 by 1. 1 by 1 னா என்னது 1. So ஓவராலா இந்த டேர்ம் வந்து 1. Okay. So அப்ப 1 into 3 power 2. 3 power 2. இது first term. So similarly 1 power 3 னா 1 into 1 into 1. So 1 by 1 என்னது 1 தான். Okay. So just 1 into 2 power 3. இது numerator divided by அதே மாதிரி 1 square என்ன 1 into 1. 1 by 1 என்ன 1. 1 into 4 power 2. So இப்போ இந்த மாதிரி simplify பண்ணியாச்சா 1 into any value என்னது that particular value. So அப்போ 3 power 2 minus 2 power 3 divided by 4 power 2. ஏன்னா 1 into that particular value. Again 1 into 2 power 3 னா 2 power 3. 1 into 4 power 2 னா 4 power 2. So இப்போ 3 square னா என்ன 3 square னா 3 வந்து ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது. 3 into 3. What is 3 into 3? 9. அதே மாதிரி 2 cube னா என்னது 2 வந்து 3 times repeat ஆகுது. So 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. 4 power 2. அப்போ 4 வந்து 2 times repeat ஆகுது. 4 4s are 16. So அப்போ 3 square னா என்ன 9 minus 2 cube னா என்ன 8. 4 square னா என்ன 16. So 9 minus 1 என்ன sorry 9 minus 8 என்ன 1 divided by 16.
So final answer பார்த்தீங்கன்னா 1/16. Okay. So first problem க்கு final answer 1/16. So coming to the second subdivision, 5/8 the whole power minus 7 into 8/5 the whole power minus 5. So again இங்க same rule தான். A by B the whole power m. இது எப்படி எழுதலாம்? A power m divided by B power m அப்படின்னு எழுதலாம். So இப்போ using that rule இந்த first term எப்படி எழுதலாம்? 5 power minus 7 divided by 8 power minus 7 into. So இந்த term அதே மாதிரி எப்படி எழுதலாம்? 8 power minus 5 divided by 5 power minus 5. ஏன்னா ரெண்டு termக்குமே common power என்ன? minus 5. So அப்போ அந்த minus 5 ரெண்டு termக்குமே apply ஆகும். So next இந்த term எப்படி எழுதலாம் நம்ம? numerator denominator எந்த term நீங்க consider பண்ணாலும் பவர் என்ன இருக்கு? நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அப்போ நியூமரேட்டர்ல இருக்கிறத டினாமினேட்டர் கொண்டு வாங்க, டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டருக்கு கொண்டு போங்க. ஸோ தட் இந்த மைனஸ் பவர் வந்து பாசிட்டிவ் பவராக மாறிடும். ஸோ 5/-7 டினாமினேட்டருக்கு கொண்டு போகும்போது எப்படி எழுதலாம்? 1/5 பவர் + 7 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி டினாமினேட்டர் டேர்மை நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது இன்டூ 8 பவர் + 7 ஆயிரும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் இது first term. So இதே மாதிரி into 8 power minus 5 denominator போகும்போது 1/8 power plus 5. Denominator term numerator போகும்போது 5 power plus 5. So இந்த மாதிரி நம்ம denominator term numerator term denominator கொண்டு வந்து பவரை பாசிட்டிவ் ஆக்கியாச்சு. So 1 into 8 power 7 என்ன? 8 power 7. Denominatorல ஒரு 5 power 7 இருக்கு. Into 1 into 5 power 5 என்ன? 5 power 5. டினாமினேட்டர்ல ஒரு 8 power 5 இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஒரு டேர்ம் 8 பவர்ல இருக்கு, இங்க ஒரு டேர்ம் 8 பவர்ல இருக்கு, இங்க ஒரு டேர்ம் 5 பவர், இங்க ஒரு டேர்ம் 5 பவர். அப்போ இந்த டேர்ம் எப்படி ரீரைட் பண்ணலாம்? 8 பவர் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, அதாவது பேஸ் 8 இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ 8 power 7 divided by 8 power 5 இந்த மாதிரி எழுதலாம். ஏன்னா இது நியூமரேட்டர்ல இருக்கு, இது டினாமினேட்டர்ல இருக்கு, நம்ம இப்படியும் எழுதலாம். into இது numerator, இது denominator. அப்போ 5 power 5 divided by 5 power 7. Okay. So once இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டேர்மா வச்சுக்கலாம், இது ஒரு டேர்மா வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ரூல் உங்களுக்கு? காமனா பேஸ் இருக்கு அப்படின்னா a power m divided by a power n. காமன் பேஸ் இங்க இருக்கு நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? ஒரு தடவை எழுதினா போதும். நியூமரேட்டர் பவர் எழுதிட்டு டினாமினேட்டர் பவர் எழுதும்போது ஒரு மைனஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு n இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், m மைனஸ் n. ஸோ இப்போ இந்த ரூலை வச்சு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே பேஸ் என்ன? 8. ஸோ ஒரு தடவை 8 எழுதினா போதும். நியூமரேட்டர் பவர் என்ன? 7. டினாமினேட்டர் பவர் என்ன? 5. ஸோ இன்ட்ரோடியூஸ் 1 மைனஸ், அதுக்கப்புறம் ஒரு 5. இது ஒரு டேர்ம். நெக்ஸ்ட் 5 பவர், நியூமரேட்டர் பவர் என்ன? 5, டினாமினேட்டர் பவர் என்ன? 7. ஸோ இன்ட்ரோடியூஸ் 1 மைனஸ் இந்த மாதிரி எழுதிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 பவர் 7 மைனஸ் 5 என்ன? 2 இன்டூ 5 பவர் 5 மைனஸ் 7. ஸோ 5 மைனஸ் 7 7 மைனஸ் 5 என்ன? 2. பிகர் நம்பரோட சிம்பிள் என்ன? மைனஸ். ஸோ அப்போ 5 பவர் மைனஸ் 2. ஸோ அகெயின் 8 பவர் 2 அப்படியே தான் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பவர் என்ன? நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அப்போ பாசிட்டிவ் பவராக அதை மாற்றணும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 1/5 பவர் + 2ன்னு எழுதலாமா? நியூமரேட்டர் டேர்ம் இருக்கிறது டினாமினேட்டருக்கு போயிடும். ஏன்னா அப்போ தான் இந்த நெகட்டிவ் பவர் வந்து பாசிட்டிவாக மாறும். ஸோ அப்போ இட் இஸ் ஜஸ்ட் என்னது? 8 பவர் 2. 8 பவர் 2 இன்டூ 1 என்ன? 8 பவர் 2 தான். டிவைடட் பை 5 பவர் 2. 5 பவர் 2. ஸோ 8 ஸ்கொயர் அப்படின்னா 8 இன்டூ 8. 8 வந்து ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது. 8 8s are 64. 5 ஸ்கொயர்னா என்னது? 5 ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது. 5 இன்டூ 5 which is nothing but 25. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 64 divided by 25. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.